இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எந்த இடத்துல இந்த பாம்பு பிளாஸ்ட் நடந்ததோ அங்க எங்களோட ரிப்போர்ட்டர்ஸ் போயாச்சு. லக்ஷ்மி எல்லாரோட உயிரையும் காப்பாத்திட்டாங்க. ஆனா அவங்க எங்க இருக்காங்கன்னு இன்னும் தெரியல. இந்த வார்த்தையை சொல்லக்கூடாது, ஆனாலும் நடந்த சம்பவத்துல லக்ஷ்மி தன்னுடைய உயிரை தியாகம் பண்ணிட்டாங்களா, இல்ல நம்மளோட கண்களை விட்டு மறைஞ்சு போய் மரணத்தோட போராடிட்டு இருக்காங்களா? சீக்கிரமே தெரிய வந்துரும். அங்க பாதுகாப்பா இருக்கிறதா செய்தி வந்தா நல்லது. நம்ம எல்லாரும் அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கலாம். கடவுளும் நிச்சயம் நம்மளோட பிரார்த்தனையை இக்னோர் பண்ண மாட்டாரு. தகவல் என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் உங்களை வந்து மறுபடியும் சந்திக்கிறேன். நல்ல செய்தியாகவே வந்தா ரொம்ப நல்லது. லக்ஷ்மி நல்லா இருப்பால? லக்ஷ்மி நல்லா தானே இருப்பா? சொல்லுங்க. அதான் சொல்றாங்கல்லம்மா, நீயும் நல்லதையே யோசி, நல்லதுதான் நடக்கும். லக்ஷ்மியும் பாதுகாப்பா வீட்டுக்கு வந்துருவா, நீங்க கவலைப்படாதீங்க. நான் ராகுல்கிட்ட பேசியிருக்கேன், நடக்கிற எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணிடுவான். ஆனா என்னால இதுக்கு மேல வெயிட் பண்ண முடியாது. நானே அங்க போய் ரிஷியை தேட போறேன். இப்ப காஃபியும் எடுத்திருப்பாங்க. ஆனா ஆண்டி நீங்க தனியா நான் கண்டிப்பா போய் தான் ஆகணும். ரிஷியை என் கண்ணால பாக்குற வரைக்கும் என்னால மூச்சே விட முடியாது. எதுவும் சரியா இல்ல, நான் போய் தான் ஆகணும். சரி இருங்க ஆண்டி, நானும் உங்க கூட வரேன். நீங்க தனியா போக வேண்டிய அவசியம் இல்லை. வாங்க போலாம். லக்ஷ்மி நான் பார்த்துட்டேன். நான் சொன்னல, லக்ஷ்மி உயிரோட இருக்கா. தெரியுதா உங்களுக்கு? நான் சொன்னல, அவளுக்கு ஒண்ணும் இருக்காது. எனக்கு எதுவும் ஆகல. லக்ஷ்மி நான் வரேன். அட என்ன பிரதர், எங்க போறீங்க? அங்க யாருமே இல்ல. உங்களுக்கு என்ன பைத்தியமா? உங்க கண்ணுக்கு தெரியலையா? அங்க யாருமே இல்லையே. லக்ஷ்மி 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 நான் ஒன்னும் போய் சொல்லல. நான் இங்க உட்கார்ந்து இருக்கும் போது அங்க 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 கீழே லக்ஷ்மியை பார்த்தேன். அவ அங்கதான் இருந்தா. லக்ஷ்மி ஆண்டி, இது காடு ரொம்ப பெருசா இருக்கு. நம்ம லக்ஷ்மி எங்கன்னு தேடுறது? நான் அங்க பாக்குறேன். ரிஷி, ரிஷி. லக்ஷ்மி, நீ எங்க போயிட்ட? லக்ஷ்மி, என்ன தனியா விட்டுட்டு எங்க போயிட்ட? நீ இல்லாம வாழ முடியாது. என்னையும் கூடவே கூட்டிட்டு போயிடு. உன்கிட்ட என்ன கூப்பிட்டுக்கோ லக்ஷ்மி. பிளீஸ் லக்ஷ்மி, என்னால வாழ முடியாது. லக்ஷ்மி பத்தி யாருக்குமே எதுவும் தெரிய வரல. அவ எங்க இருக்காலும் இந்த பாம்பு பிளாஸ்ட்ல யாரால தப்ப முடியும்? அப்படியே தப்பிச்சிருந்தா ஐ ரியலி ப்ரே டு காட் அவ எங்கேயாவது போயிடணும். அவ யாருக்கும் கிடைக்காத மாதிரி எங்கேயாவது மறைஞ்சு போயிடணும். ஐ நோ ரைட். அவ வரவே கூடாதுன்னு தான் நாம ஆசைப்பட்டோம். கடைசியில அப்படியே ஆயிடுச்சு. ஆனா பாவம், அவ இந்த மாதிரி பாம்பு பிளாஸ்ட்ல எல்லாம் சாகணும்னு யாரும் விருப்பப்படல. பட் தி பாயிண்ட் இஸ், லக்ஷ்மி தலையெழுத்துல என்ன இருக்கோ அதுதான் நடக்கும். அவ வர மாட்டான்னு நினைச்சாலே எனக்கு அப்படியே ஜாலியா இருக்கு. அதெல்லாம் கரெக்ட். ஆனா அந்த விக்ராந்த் பாவம் புவர் காய். எனக்கு தெரிஞ்ச அவ லக்ஷ்மியை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். எப்ப பார்த்தாலும் அவன் லக்ஷ்மியை பாராட்டுவான், என்னமோ சொல்லுவானே, ஐம் சோ லக்கி, எனக்கு லக்ஷ்மி கிடைச்சிட்டா. இப்போ அவனுக்கு லக்ஷ்மி கிடைக்கலையே, அவன் நிலைமை என்ன ஆகும்? சீச்சி, ரொம்ப பாவம். ஆமா, விக்ராந்த் எப்படி போனா நமக்கு என்ன சொல்லு? அந்த விக்ராந்த் முதல்ல இங்க வந்து லக்ஷ்மியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்க இருந்து கூட்டிட்டு போகணும். ஆனா இப்ப லக்ஷ்மி இப்படியே போயிட்டா, செத்து போயிட்டா, இல்ல மாயமா மறைஞ்சிட்டா. அது நமக்கு நல்லது தானே? நடக்கட்டும், உங்களுக்கு என்ன வேணா நடக்கட்டும். ஜாலியா இருக்கு. என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க லக்ஷ்மியோட மரணத்தை பத்தி பேசுறீங்களா? இல்ல ஆண்டி, அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. நாங்க சிச்சுவேஷனை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். லக்ஷ்மி இப்படி எல்லாம் இறந்து போகணும்னு நாங்களும் விரும்பல.
ரைட் கைஸ்? ஆஃப் கோர்ஸ். யா லிசன் கைஸ், எது எப்படியோ லக்ஷ்மியோட தலைவலி இருக்க கூடாது, அதனால இந்த வீட்டை விட்டு போகணுங்கிறது சரி. ஆனா அவ மரணத்தை பத்தி யோசிக்காதீங்க. கம் ஆன் மாம், அவ மரணத்தை பத்தி நாங்க யோசிக்கவே இல்ல. நாங்க ஒண்ணும் கெட்டவங்க இல்ல, அப்படி யோசிக்கவும் இல்ல. அதோட நாங்க நினைக்கிறதால எதுவும் நடக்க போறது இல்லல்ல. நான் நினைக்கிற மாதிரி எல்லாம் நடந்ததுன்னா லக்ஷ்மி ரிஷி பக்கத்துல போயிருக்கவே மாட்டா. ஆனா அது நடக்கவே இல்லையே, ஒண்ணும் ஆகலையே. சோ forget it மாம். ஆமா, ரிஷி ஏன் இப்படி ஓடிட்டு இருக்காரு? அவர் பள்ளத்துல குதிக்க போறாரா? அவரை தடுத்து நிறுத்தலனா அவரு இப்ப பள்ளத்துல குதிச்சிருவாரு. இந்த ரிஷி என்ன பண்ணிட்டு இருக்கான்? அதானே, அங்கேயே அப்படியே ஓடுறான். இவன் என்ன பைத்தியமா சாக போறானா? சித்தி ப்ளீஸ். அவரை தடுத்து நிறுத்த எல்லாருமே முயற்சி எடுக்கிறாங்க. ஆனாலும் அவங்க எல்லாரையும் மீறி இவர் குதிக்க போறாரு. அட கடவுளே. ரிஷி ப்ரோ! ரிஷி ஏன் இந்த மாதிரி பண்ணா? அவன் ஏன் பள்ளத்துல குதிச்சான்? எல்லாம் லக்ஷ்மி அண்ணிக்காக. ஐ மீன் லக்ஷ்மி அண்ணிய தேடி போயிருக்கலாம். அவனுக்கு என்ன பைத்தியமா? லக்ஷ்மி தேடுறதுக்காக எதுக்காக போய் பள்ளத்துல குதிக்கணும்? போலீஸ் டீம் தான் இருக்காங்கல்ல. ரிஷி எதுக்காக இவ்ளோ பெரிய ரிஸ்க் எடுத்தானே தெரியல. பாத்திமா ப்ளீஸ் ப்ளீஸ், எல்லாம் சரியாயிடும். ப்ளீஸ் நீங்களும் அழாதீங்க, ரிலாக்ஸ்டா இருங்க. அண்ணாக்கு ஒண்ணும் ஆகாது, அன்னைக்கும் நிச்சயம் ஒண்ணும் ஆகாது. அவங்க நல்லவங்க, நான் சொல்றத நம்புங்களேன். கடவுளே, எங்களை ஏன் இப்படி சோதிக்கிற? தேங்க்யூ. பாட்டிமா தண்ணி குடிங்க ப்ளீஸ், கொஞ்சம் குடிங்க. என்னாச்சு? லக்ஷ்மி எங்க? லக்ஷ்மி 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 லக்ஷ்மியை பத்தி எதுவும் தெரியல. அவங்க பிளாஸ்டிங் நடந்ததா சொல்றாங்க. அதுக்கப்புறம் கார் அப்படியே அங்க. அவங்கள பத்தி எதுவும் தெரியல சார். அப்புறம் ரிஷி ப்ரோவும் நேரா அப்படியே வந்து குதிச்சிட்டாரு சார். சார் ஏதாவது பண்ணுங்க சார் ப்ளீஸ் சார். உங்ககிட்ட பவர் இருக்கு, உங்களால ஏதாவது பண்ண முடியும் சார். நீங்களா என்ன பண்றீங்க? சீக்கிரம் ரிஷி எங்க இருக்கான்னு தேடி அவனை முதல்ல காப்பாத்த பாருங்க. இன்னொரு விஷயம், லக்ஷ்மியை தேடி பாருங்க. நிச்சயம் அவ கண்டிப்பா உயிரோட தான் இருப்பா. அவ எதுக்கு இங்க வந்தா? காரை பள்ளத்துல விட்டு பாம்ப பிளாஸ்ட் பண்ண வச்சிருக்கா. டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க, இங்க ஒவ்வொரு செகண்டும் முக்கியம். தேவைப்பட்ட இன்னொரு டீமையும் கூப்பிடுங்க, லக்ஷ்மியும் அப்புறம் ரிஷியும். அவங்க உயிரோட வேணும்.